சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துல முதல் மாசமா இருக்கக்கூடிய ஜனவரி மாசம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சிம்ம ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 5வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். ஸோ இந்த மாசத்துல ஜனவரி மாசம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 5வது வீட்டுல நீங்க காலபுருஷத்துல 5வது உங்க வீடு, உங்க ராசிக்கு 5வது வீடான தனுசு ராசியில சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகமும் இருக்கு ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும். அது ஜனவரி 13ஆம் தேதி 17ஆம் தேதிக்குள்ள எல்லா கிரகமும் மகர ராசிக்கு உங்களுக்கு 6வது வீட்டுக்கு போயிடுது. இது உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் தலைமை பண்பு கொண்டவர்கள், நல்ல சுறுசுறுப்பானவங்க, எல்லா வேலையும் உடனே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல தன்னம்பிக்கை உள்ளவங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணிட முடியாது. என்ன கிண்டல் பண்ணாலும் சரி, அதில் தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கும். மற்றவங்களை வச்சு அரவணைச்சு வேலை இருந்த திறமை உள்ளவங்க. எல்லாத்த காட்டிலும் நம்மளுடைய மதிப்பு, கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தோற்றத்துக்கு நல்லா நல்ல பளிச்சுன்னு தோற்றம் அளிக்கக்கூடியவங்களா இருக்கவங்க. இதெல்லாம் சிம்மராசி அன்பர்களா இருக்கும். இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 5வது வீட்டில் ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அப்புறம் இந்த காலகட்டத்தில் 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், இந்த 4 பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜனவரி மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கு. இதுல தான் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும். தனுசு சிம்மத்துக்கு 5வது வீடுன்றதுனால அந்த 5வது வீடுன்றது உங்களோட இன்ஸ்டிங்க்ட், புத்தின்னு சொல்லலாம், இல்லை ஞானம்னு சொல்லலாம். அது மாதிரி குழந்தைங்களை குறிக்கும். அது மாதிரி காதலை குறிக்கும். அதனால உங்களுடைய முதலீடுகளையும் குறிக்கக்கூடியது இந்த 5வது வீடா இருக்கு. படிப்பையும் குறிக்கும். ஸோ பொதுவாக இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு லவ் அஃபேர் ஏதாச்சும் வரலாம். அதில் அதே நேரத்தில் அதில் ஈகோ கிளாஷும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஏன்னா சுக்கிரன் சேர்ந்துருக்கு, ஈகோ கிளாஷஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணணும் பேசும்போது. பொதுவாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும்போது கண்டிப்பாக இது பண்ணணும். நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய காதலர்களோடு பேசும்பொழுது, காதலர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது ஈகோ கிளாஷ் வந்துடாம பார்த்துக்கணும். குழந்தைங்க வழியில் முன்னேற்றம் இருக்கும். அவங்களுடைய குழந்தைங்க நல்ல மார்க் வாங்கினாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு சாதிச்சாங்க, இல்லை பெரிய பிள்ளைகளாக இருந்தால் அவங்க வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சிது. இது மாதிரி குழந்தைங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து ஒரு சந்தோஷமான செய்திகள் வரும். அவங்களுடைய கல்வி அதில் முன்னேற்றங்கள் நடக்கும். அது மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இந்த காலகட்டத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அதனால லாபம் கிடைக்கும், ஆனால் பார்த்து ஜாக்கிரதையாக அளவோட முதலீடு பண்ணணும். அது மாதிரி குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கு, ஆனால் வக்ரமா இருக்கு. அதனால ஏற்கனவே நீங்க செஞ்சுட்டு இருந்த முயற்சிகளுக்கு இப்போ நல்ல பலன் கிடைக்கும். லாபம் கொஞ்சம் வரதுக்கு வக்ரமா இருக்கிறனால டிலே ஆகும், ஆனால் நிச்சயமா லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நம்பலாம். ஃப்ரெண்ட்ஸுனுடைய சர்க்கிள்லாம் இந்த காலகட்டத்தில் உதவிகரமா இருக்கும். நீண்ட கால திட்டங்கள், 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீண்ட கால திட்டங்கள் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கோ, இல்லை அது நிறைவேறதுக்கோ, இல்லாட்டும் இதுக்கு முன்னால நீங்க நீண்ட காலமா பிளான் பண்ணி வச்சிருந்தது இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அது மாதிரி நிறைவேறதுக்கோ உங்களோட ஏஜை பொறுத்து தான் அது மாறும். பொதுவாக இதெல்லாம் கோச்சார பலன். அது உங்களுடைய ஜாதகப்படி எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்க ஜாதகத்தில் உள்ள திசா புத்திகள் என்ன நடக்கிறது, அந்த திசைக்குள்ள கிரகங்கள் இப்போ கோச்சாரத்தில் எங்க இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்து நம்ம உங்க ஜாதகத்தை முழுமையாக அலசி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்ற இந்த பலன்களையும், இந்த மாத பலன்களையும், எனது கோச்சார பலன்கள், இந்த மாத பலன்களையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ உங்க ஜாதகத்தை பார்க்கணும், நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே நம்பர் இருக்கு. சனி 8வது வீட்டில் இருக்கு உங்க ராசிக்கு. அது என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏன்னா அஷ்டமத்து சனின்னு பேர். அஷ்டம சனி இருந்தாலே குடும்பத்திலையோ உத்தியோகத்திலையோ இடமாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் நல்லா இருக்கும். இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் இருக்கும். திடீர் மாற்றங்கள் வரும்.
ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலகட்டத்தில். ஏன்னா பொறுமைக்கு வந்து சனி பகவான் வந்து பொறுமையானவர். ஆனால் பொறுமைக்கு வந்து அவர் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ராகு வந்து உங்களுக்கு 7வது வீட்ல இருக்கு. அதனால மேரேஜ் ப்ரப்போசல் உங்களுடைய தசாபுத்திய பொறுத்து கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. பொதுவா கேது வந்து 1வது வீட்ல இருக்கு. ஜென்மத்துல கேது இருக்கிறது உடல்நிலை கோளாறுகள், ஒரு அடிமனசுல இனம் புரியாத பயம், திடீர் கனவுகள், உங்களுடைய தன்னம்பிக்கை குறைவு, உங்கள பத்தி உங்களுக்கே திடீர்னு கேள்வி, இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இப்ப வந்து இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டோம். இப்ப வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு 5வது வீட்லருந்து 6வது வீட்டுக்கு ஜனவரி மாசம் 13ஆம் தேதியிலருந்து 17ஆம் தேதிக்குள்ள எல்லா கிரகமும் போயிடுது. ஸோ இந்த 7வது உங்க ராசிக்கு 5வது வீட்லருந்து 6வது வீட்டுக்கு போயிடுது. 6வது வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு கடனை குறிக்கும், நோய குறிக்கும், அது மாரி வேலைய குறிக்கும், அது மாரி எதிர்ப்புகள், தடைகள் இதெல்லாம் குறிக்கும். இந்த இடத்துக்கு வந்து இந்த 4 கிரகம் போறதுனால 13ஆம் தேதிக்கு மேல நீங்க எல்லாத்துலயும் போராடி வெற்றி வெற்றி பெற்றுவீங்க. வெற்றி நிச்சயமா உறுதியா கிடைக்கும். ஆனா போராட்டத்துக்கு அப்புறம் வெற்றி அப்படிங்கிற மாரி இருக்கும். வேலைகள் வந்து பிரஷர் அதிகமா இருக்கும். நீங்க ஏதாச்சும் போட்டித் தேர்வுகள் அப்படின்னு நிச்சயமா ஜெயிப்பீங்க. ப்ரமோஷன் வந்து டிலே ஆனா கூட பின்னால் நிச்சயமா சக்சஸ் ஆயிடும். டிலே ஆகி சக்சஸ் ஆகும். அத புரிஞ்சுக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துக்கணும். ஆஃபீஸ்ல பாலிடிக்ஸ்ல கலந்துக்காம இருக்கணும். சட்ட சம்பந்தமான டிஸ்பியூட்ஸ் வரலாம். அத வந்து ஹேண்டில் பண்றது. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து 8வது வீட்ல இருக்கார். அஷ்டமத்துல நடக்குது. அதனால லீகல் இஷ்யூஸ் வரலாம். சட்ட சம்பந்தமான விஷயங்கள ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்த பொறுத்தவரையில இருதய வலி, நெஞ்சு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பிரச்சனைகள் வரலாம். பிபி, சுகர் வந்து கூட திடீர்னு அதிகமாகலாம், திடீர்னு குறையலாம். அந்த மாரி வரலாம். பேக் பெயின், முதுகு வலி வரலாம். ஏன்னா சொல்ல போனோம்னா உங்களுக்கு ஜனவரி 13ஆம் தேதிக்கு மேல முதுகுவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக நிறையா இருக்கு. அதனால டெய்லி நடக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் வந்து அவசியமா இருக்கு. பொதுவா வந்து சிம்ம ராசி அன்பருக்கு வந்து அடக்கமாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். இந்த இந்த வாரத்துல வந்து இந்த மாசம் எடுத்தோம்னா பொதுவா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். காதலிக்கிறவங்களா அது வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருளாதார ரீதியா திடீர் பண வரவுகள் மூலமா லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க பாசிட்டிவ். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ஈகோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஹெல்த் விஷயத்துல நீங்க முக்கியமா வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவாக வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து காதலிக்கிறவங்களா இருந்தால் அதனால சந்தோஷம் கிடைக்கும். இல்லை கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தைங்கனால சந்தோஷம் கிடைக்கும். இல்லாட்டினா வந்து குழந்தை உருவாச்சு அப்படின்ற நல்ல செய்தி கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி லெவல் இருக்குல்ல, வேலை எல்லாத்துலேயும் உங்கள் கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த முதல் வாரத்தில். 2வது வாரமாக இருக்கக்கூடிய ஜனவரி 8லேருந்து ஜனவரி 14 வரைக்கும் பொருளாதார ரீதியாக லாபம் கிடைக்கும். பண வரவுகள் திடீர்னு கிடைக்கும். ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு அரியர்ஸ் போட்டாங்க, இல்லை போனஸ் வந்தது, இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் கிடைச்சது, இந்த மாதிரி நண்பர்களால் நல்ல உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதெல்லாம் 2வது வாரம். 3வது வாரம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஒர்க்கு ப்ரெஷர் கூடிடும். வேலை வந்து அதிகரிக்கும். அதனால அந்த ஒர்க்கில் வந்து நீங்கள் இன்னும் கூட எஃபர்ட்ஸ் கூட நேரம் வேலை பார்க்க வேண்டி வரும். இது வந்து உடல்நிலையில கோளாறுகளை கொடுக்கும். அதனால உடல்நிலை கவனத்தோட நீங்க வேலை பாருங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய கடைசி வாரம் ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கடைசி வாரம் சிம்மராசி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு முடிவு கிடைச்சிரும். எல்லாத்துலேயும் வெற்றியும் கிடைக்கும். இந்த கடைசி வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. எல்லாத்துலேயும் வெற்றியும் கிடைக்கும். முதல் வாரம் தான் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். முதல் வாரம் தான் 4 வாரத்தில் பெஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இல்லாட்டா சூரியனை நீங்கள் வணங்குறது, இல்லை சூரியனுக்கு ஸ்லோகம் தெரிஞ்சா சொல்றது, இதெல்லாம் சூரியனுக்கு பண்ணிக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் தான். அப்புறம் சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமத்தை நடக்கிறதா விளக்கு போடலாம், ஆஞ்சநேயரை வணங்கிக்கலாம். இதெல்லாம் வயசானவங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவிகளை செய்யலாம். இதெல்லாம் சனி பகவானை சந்தோஷப்படுத்தும்.
அது மாதிரி வந்து பிள்ளையார் உங்களுக்கு வந்து ஜென்மத்துல கேது இருக்கிறதுனால தினமும் வந்து நீங்க விநாயகரை வணங்கணும். காலம்பர வந்து பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போறது. வேலை முடிச்ச உடனே திரும்ப போய் பிள்ளையாரை வணங்குறது. இது வந்து ரொம்ப நல்லது. பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு கேதுவினுடைய தொல்லைகளை பெருமளவு குறைக்கும். உடல் நலத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும். பொதுவாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் என்னன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.